கொச்சு புஷ்பங்கள் சேனல் வழியாக உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பாருங்கள், அழகான மூலிகை நிற்கிறது. இந்த மூலிகையை பற்றி உங்களோட அதனுடைய மகத்துவத்தை எல்லாம் உங்களோடு சொல்ல போகிறேன். அதனுடைய நன்மைகள், இந்த நன்மைகளை இன்றைக்கு புதைத்து வைத்திருக்கிறார்கள். அதனால் உங்களோடு அதை பகிர்ந்து கொள்கிறேன். நண்பர்களே, நீங்கள் இதை பார்த்து கொள்ளுங்கள். இதை பார்க்கும்போது இது ஏதோ ஒரு மூலிகை என்று நினைக்கிறீர்கள். முன்னோர்கள், அதாவது முன்னோர்கள், என்னுடைய தாத்தா பாட்டி பாட்டம் பூட்டான்னு சொல்லுவார்களே, அவர்களெல்லாம் தோட்டங்களில் வேலை செய்யும் போதெல்லாம் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அதை பயன்படுத்தி வந்தார்கள். அதுதான் அந்த மூலிகை தான். இதை நான் சொல்லுகிறேன். இதனுடைய மகத்துவம், நிறைய குணங்கள் நிறைந்திருக்கிறது. இன்னைக்கு பல விதமான வியாதிகள் காணப்படுகிறது. பார்த்தீங்களா, என்னெல்லாம் வியாதிகள் நம்முடைய உடம்பில் வந்து கொண்டிருக்கிறது. அதை தடுப்பதற்காக தான், அதை வராமல் தடுப்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு மூலிகை. வராமல் இருப்பது மாற்றமல்ல, வந்ததையும் மாற்றி விடலாம். அது அற்புதமான மூலிகை. அதுதான் என்ன மூலிகை? காந்தாரி. காந்தாரி மிளகு என்று சொன்னால் எல்லாரும் கிடுகிடுன்னு விரைக்கலாம். நல்ல அது காரமான ஒரு மிளகு. பார்த்தால் சிறிய மிளகாக இருக்கிறது. பார்த்தீங்களா, இந்த மிளகு சிறிய மிளகு தான், ஆனால் பயங்கர எரிவாக இருக்கும். முன்காலங்களில் தோட்டங்களில் வேலை செய்கிறது மாத்திரமல்ல, என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அதை மரிச்சினி கிழங்கு, காய்ச்சி கிழங்கு, சிறுக்கிழங்கு, சேனை, சேம்பு, அப்புறமா கஞ்சி. அன்னைக்கு கஞ்சி தான் அதிகமாக குடிப்பார்கள், சாப்பாடு அல்ல. அதுக்கெல்லாம் வேறு கறியே வேண்டாம், தொடு கறிகள் ஒன்று வேண்டாம். இந்த மிளகை பறித்து இடித்து சம்மந்தியாக செய்து என்ன செய்வார்கள்? அதை தொட்டு சாப்பிடுவார்கள். அதே போதும், வேறு எதுவுமே வராது. நோயும் நொடியும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருந்தார்கள். ரகசியத்தை பார்த்தீங்களா? இன்றைக்கி எல்லாமே இதை ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். அதை ஒதுக்கி விடாதீங்க. ஆனால் இந்த மூலிகை, இதோடைய தன்மை என்ன தெரியுமா? இந்த காந்தாரி மிளகு நிறைய வகைப்படும். இது உண்ட மிளகு, இது உண்டையாக இருக்கிறது. இதில் வெள்ளை கலர் உண்டு, வயலட்டு கலர் உண்டு, இதுக்கு பல பேர்கள் உண்டு. நெல்லிக்காய் மிளகு, மோர் மிளகு, இப்படி பல தரப்பட்ட மிளகுகள் உண்டு. ஆனால் இதில் சிறிய ஒரு மிளகு உண்டு, நேரமே காமிச்ச அந்த மிளகு தான். அது நம்முடைய உடம்புக்கு அது ஏற்றம் நல்ல குணமுடைய காந்தாரி. இது இன்றைக்கு அநேகருக்கு அட்டாக்கு வருகிறது. பாருங்கள், அட்டாக்கை தடுப்பதற்கு இது உகந்த மூலிகை. அட்டாக்கு வராமல் தடுப்பதற்கு. அது ஒப்பம் ஹை ப்ரெஷர் வருகிறவர்களுக்கும் இந்த காந்தாரி உலகு சாப்பிட்டால் அது அப்படியே குறைந்துவிடும். அது மாத்திரமல்ல, இன்னொரு அற்புதமான ஒரு குணம் உண்டு. என்ன தெரியுமா? அதுதான் சதைவு. நம்முடைய உடம்பில் அடி இடி உதை பட்டவங்களுக்கெல்லாம் இந்த சதைவு இரத்தக்கட்டு உண்டாகிறது. அந்த இரத்தக்கட்டு மாற வேண்டுமானால் இது போதும். அது 2 விதத்தில் சாப்பிடுவார்கள். அது முதல் ரகத்தை நான் சொல்லுகிறேன். அதை இலையும் அந்த மிளகையும் பறித்து என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வந்து நல்லா இடித்து நல்ல மோரோடு கலந்து குடிக்க வேண்டும். எங்கெங்கெல்லாம் கட்டு இரத்தம் இருக்கிறதோ, உறைந்திருக்கிறதோ, அந்த காயங்களெல்லாம் மாறி போகும். அத்தனை தன்மை உடையது. அதுபோல தான் இன்னொரு விதம் உண்டு, அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இதை பயன்படுத்துங்க. அதுபோல் அட்டாக் வராது இருப்பதற்கு இரத்த கட்டுகள், இரத்த சுத்திகரிப்பு, இப்படி பல தரப்பட்ட குணங்கள் உண்டு. இன்றைக்கு யாருமே இந்த மிளகை பறித்து பயன்படுத்தவில்லை. எங்கே பார்த்தாலும் அன்றைக்கு தோட்டங்களில் வழி அருகிலெல்லாம் நிற்கும். அதுதான்
எல்லா மீன் கறி என்னென்ன கறி வைக்கிறார்களோ இந்த மிளகை பயன்படுத்தினார்கள். இன்றைக்கு யாருமே இந்த மிளகை பயன்படுத்துகிறது கிடையாது. அதனால இந்த மூலிகையை இந்த மிளகை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறேன். நீங்கள் இதை என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்துங்கள், பயன்படுத்துங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்களுக்கும் அதை பயன்படுத்துவதற்கு தெரிந்தவர்கள் சொல்லிக் கொடுங்கள். இன்னும் வரும் தலைமுறைகள் நீடியுடி வாழ இது உதவட்டும் என வாழ்த்துகின்றேன்.